அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவள்ளுவர் ஒரு இடத்துல நன்மையாகவும் இன்னொருக்கு அதுக்கு மாறாகவும் சொல்லியிருப்பார். இந்த டிஃப்ரென்ஸை பற்றி நாம் இப்போது பார்க்க போகிறோம். அதாவது அதிகாரம் 4 குறள் எண் 38. வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் அஃது ஒருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். விளக்கம் அப்படின்னா, ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் நன்மையே செய்து கொண்டு இருந்தால் அந்த நன்மையே அவன் வாழ்க்கைக்கான வழியை அடைக்கக்கூடிய கல்லாக மாறிவிடும். அதாவது வாழ்க்கையை அடைத்துவிடும். நன்மை நம்ம செய்யக்கூடிய நன்மை நமக்கே பாதகமாக மாறிவிடும் என்று இங்கு தெளிவாக கூறுகிறார். அப்பொழுது அவர் நன்மை அதிகமாக, அதாவது நன்மை செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெளிவாக சொல்லிவிட்டார். அதிகாரம் 4 38. இதே இன்னொரு அதிகாரத்தில் 21வது அதிகாரம் 205வது பாடலில் இளன் என்று கருதினும் தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. அதாவது கையில் பணம் இல்லை என்று கருதி, வாழ்க்கைக்கு வழி இல்லை என்று கருதி தீய செயல்கள் செய்யாதீர்கள். செய்தீர்களே ஆனால் மேலும் நீங்கள் துன்பத்திற்கு மேலும் உங்களுக்கு வறுமை வரும் என்பது இந்த குறளின் விளக்கம். அப்போது மேற்சொன்ன குறள் நன்மை அதிகமாக செய்தால் நம் வாழ்க்கை எதாக மாறிவிடும், அடைக்கக்கூடிய அந்த நன்மையை நமக்கு யமனாக மாறிவிடும் அப்படிங்கிறது தெளிவாகிறது. அதே போல் இன்னொரு குறள், இளன் என்று கருதும் தீயவனை செய்திருக்க. கையில் பணம் இல்லை என்று சொல்லி, கையில் வாழ வழி இல்லை என்று சொல்லி தீயதை செய்யாதீர்கள். செய்தீர்களே ஆனால் மேலும் நீங்கள் தீய நிலைமைக்கு செல்வீர்கள் அப்படிங்கிறது குறள். அப்போது அவர் தெளிவாக எதை கொண்டு வராருன்னு அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்நாள் முழுவதும் நன்மை செய்யாதீர்கள், அதாவது அதிகமான நன்மை செய்யுங்கள் என்று தான் வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா திருக்குறள் என்பது அறநூல், அறத்தை வலியுறுத்துகிறது அறநூல். அப்போது அவர் என்ன சொல்கிறார்? அதிகமான நன்மையை செய்யாதீர்கள், ஓரளவுக்கு நன்மையே செய்துங்கள். அதற்காக நன்மை செய்யக்கூடாது என்று எண்ணி தீயதையும் செய்யாதீர்கள் என்று செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். செய்தால் அதே தீமை நமக்கு திருப்பி வரும் என்பதை தெளிவாக காட்டுகிறார். இளன் என்று கருதியும் தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இருக்கிறதும் நம்மிடம் எதுவுமே இல்லை, செல்வம் சேர்வதில்லை, வளர்ச்சி வருவதில்லை என்று கருதி தீயவனை செய்யாதீர்கள். செய்தீர்களே ஆனால் பிறர்களெல்லாம் துன்புறுத்துவோம், எப்படியெல்லாம் ஏமாற்றுவோம், லஞ்சம் பெறுவோம், வேண்டாத செயல்களெல்லாம் ஈடுபடுவோம். இப்படி செய்தால் மேலும் நாம் தீய நிலைமைக்கு தான் செல்வோம் என்று கூறிவிட்டார். ஆக சிறிதளவு, அதாவது அதிகமான நன்மையை செய்ய வேண்டாம் என்று குறிப்பிடுகிறார். நன்மை செய்ய, ஏனெனில் இதே அறத்துப்பாலிலே அறம் வலியுறுத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலே அறத்தின் ஊங்க ஆக்கமும் இல்லை, அதில் மறத்தலின் தீய செயலும் இல்லை என்று கூறுகிறார். அதாவது அறத்தை செய்வதால் நமக்கு வளம் கிடைக்கும், அறத்தை செய்வதை மறத்தலால் தீமை உண்டாகும் என்பது குறிப்பிடுகிறார். அதனாலே நன்மை செய்து நலமோடு வாழ்வோம். நன்றி.